கோரிப்பாளையம் மாயாண்டி குடும்பத்தார் மிளகான்னு கிராமத்து சப்ஜெக்ட்ல மட்டும் ஹீரோயினா நடிச்சு எல்லார் மனசையும் ஈர்த்தவங்க தான் பூங்கொடின்னு சொல்லலாம். இந்த 3 படமுமே கிராமத்து பக்கங்கள்ல சூப்பர் டூப்பரான ஹிட். அதனாலேயே கிராமங்கள்ல இவங்களுக்கு ரசிகர் கூட்டமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க 2011க்கு அப்புறம் படங்கள்ல நடிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இவங்க உண்மையிலேயே எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க. இவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நமக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2011ஆம் ஆண்டு மிளகா படத்துல உதவி ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சவங்க தான் வினோத். அந்த வினோத் அவங்க கூட இவங்க காதல் வயப்பட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரும் காதலிச்சிருந்தாங்க. ஆனால் 2 வீட்லையுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால பூங்கொடி தன்னுடைய காதலரான வினோத் கூட ஓடி போய் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இது சார்ந்து அவங்க 2 வீட்டாருமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலமா தான் இவங்க ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இப்போ எங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பேட்டிகள் கொடுத்தாங்களா அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். திரும்பவும் படங்கள்ல நடிச்சாலுமே ரொம்ப நல்லதுதான். அவங்க பேட்டியை எதிர்பார்த்து நான் இருக்கேன், நீங்க எதிர்பார்த்து இருக்கீங்க, இல்லை இவங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா கிராமத்து பக்கங்கள்ல கொடி கட்டி பறந்த ஹீரோயின்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க.